கல் என்பது காமராஜருடைய காலத்திலே தடை செய்யப்பட்டது. அண்ணாமலை அவர்கள் போற போக்கில் பேசிட்டு போகலாம். கல்கட்டை திறக்க போறாங்க, கல்வி விற்க சொல்ல போறாங்க சொல்லி ஓட்டு வாங்குவதற்காக சொல்லிக் கொண்டு போகிறார் தவிர அவர் என்று தமிழகத்திலே ஆட்சி அமைக்க முடியும். கல் என்பது காமராஜருடைய காலத்திலே தடை செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு மது என்பது வெளிநாட்டு மது என்பது தான் அந்த ஒயின்ஸு பிராஞ்ச் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதை திறந்து வச்சுட்டு அது வெளிநாட்டு மதுபானம் என்று விற்பனை செய்கிறார்கள். அன்று தடை செய்யப்பட்ட கல்லை இது வரைக்கும் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் போற போக்கில் பேசிட்டு போகலாம். சட்டமும் ஒன்று இருக்கிறது, கொள்கை முடிவுன்னு ஒன்று இருக்கிறது. அதை விட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு இப்போ நான் அதிகமாக இருக்கின்ற பனை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நான் கல்கடை திறந்து தரேன், கல்கட்டை திறக்க போறாங்க, கல்வி விற்க சொல்ல போறாங்க சொல்லி ஓட்டு வாங்குவதற்காக சொல்லிக் கொண்டு போகிறார் தவிர அவர் என்று தமிழகத்திலே ஆட்சி அமைக்க முடியும். அவர் ஆட்சி அமைச்ச பிறகு கல்கடை திறக்கட்டும் வருகிறது பாருங்க. இந்த தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் போட்டியிடுறார், அதை பற்றி மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ எங்கெல்லாம் ஓட்டு கேட்டோம்னா நாங்கள் சொல்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.